எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, வீடியோஸ் அதாவது யூடியூப்லேருந்து எந்தெந்த நேரத்தை அப்லோட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எத்தனை அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. லிமிட் வந்து அதாவது நம்ம மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லிமிட் இருக்கும், மானிட்டைஸ் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு லிமிட் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா மானிட்டைசேஷன் முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 16 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். அண்டு வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 வீடியோ பக்கம் வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபுல் லென்த்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து கம்மியாகிடும், அதாவது அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகிடும். பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்மள நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அந்த சப்ஸ்கிரைபருக்கோசம் இப்போ நம்ம வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் வீடியோ போடணும் அண்டு ஒரு லென்த்தி வீடியோ போடணும், ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போடணும். லென்த் வீடியோனா 8 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற வீடியோ வந்து லென்த் வீடியோன்னு சொல்லலாம், மற்ற எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற வீடியோ நம்ம சொல்லலாம். அண்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப் டு எத்தனை மினிட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி நம்மளால் அப்லோட் பண்ணலாம்னா 3 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அண்டு ஏதாவது சாங்ஸில் வர ஷார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா எத்தனை செகண்ட் யூஸ் பண்ணலாம்னா 1 மினிட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதில் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் கரெக்டான சரியான அந்த பாட்டு வரும். சில வீடியோ சாங்ஸ் எல்லாம் 1 மினிட் ஃபுல்லாக வராது. 1 மினிட் வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். 15 செகண்ட் வரைக்கும் தான் சில வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் மித்த செகண்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மாவே ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஓடும், அண்டு பேக்ரவுண்ட் சாங் ஓடாது. அண்டு எந்த மாதிரி நேரத்தில் எந்தெந்த டயத்தில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, ஆக்சுவலாக அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதாவது மார்னிங் ஒரு 6 to 9 அந்த டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணலாம். அண்ட் மதியம் வந்து 12 o'clock to 2 o'clock அந்த டைமில் அப்லோட் பண்ணலாம். அண்ட் நைட் வந்து 7 to 9 இந்த டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி டயத்தில் அப்லோட் பண்ணிங்களா உங்களுக்கு ரீச் நிறையா வரும். நிறையா பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துனே இருக்கிறதால அந்த டைத்தில் வந்து அந்த தம்ப்நெயில் வந்து பார்க்க லுக்காக இருந்துச்சுன்னா அது நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் சேனலில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அண்டு அது மூலிமா வந்து உங்கள் சேனல் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 50 to 60 ஷார்ட்ஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு டைமுக்கு எவ்வளோ அப்லோட் பண்ண முடியும் உங்களால் அப்லோட் பண்ணுங்கள். வீடியோஸ் அதாவது லென்த் வீடியோஸ் மோர் தென் 8 மினிட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு லிமிட், ஒரு 20 வீடியோஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண மட்டும் சும்மா விட்டுறாதீங்க, அது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வாட்ஸ்அப் குரூப் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. இண்டிவிஜுவலாக அனுப்புங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக அனுப்புங்க, அண்டு மெசேஜரில் அனுப்புங்க. அண்டு டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதில் புதுசாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. இந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்குங்க அதிகமாக. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கிளிச்சியான ஒரு வீடியோ நீங்கள் பண்ணுற ஏதாவது ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஒரு பாட்டாகட்டும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நியூ அப்டேட்டு, இப்போ ட்ரெண்டிங் இஷ்யூ இதை பற்றி வீடியோஸ் எதாவது பண்ணிங்கன்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வர மாதிரி ஷார்ட்ஸாக போடுங்க. அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா எங்களுடைய சேனல் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல் நேம் மென்ஷன் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நிறையா ரீச் வரும், நிறையா க்ரோத் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது சென்னையில் இருக்கிற யூடியூபர்ஸ், பெரிய யூடியூபர்ஸ் லைக் மதன் கௌரி அண்ட் மிஸ்டர் கேகே அண்ட் A2D, அதுக்கப்புறம் பிராங்க்ஸ்டர் ராகுல், இந்த மாதிரி அவங்களாம் இண்டிவிஜுவல் யூடியூப் கிரியேட்டர்ஸ். அவங்களுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். நிறையா பேர் வந்து சயின்டிஃபிக் ரிலேட்டட் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணுறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து கரெக்டாக எடிட் பண்ணுறாங்க. எடிட்டிங் ஒர்க் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எடிட்டிங் ஒர்க் வந்து அந்த தேவையான அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வடிவேல் மீம்ஸ், இந்த மாதிரி மீம்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்டு கட் சீன்ஸு, ஜம்ப் கட்ஸ், இந்த மாதிரி நிறைய கட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். எடிட்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதால அது வந்து எடிட்டிங் நல்லா தான் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணாது. அதாவது யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிற நிறைய ஆடியோ லைப்ரரி புக்ஸ், அதாவது சாங்ஸ் எல்லாம் இருக்குது, பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்டு த்ரில்லர், மெலடி என்ன வேணுமோ, அண்டு கன் ஷாட்ஸ், இந்த மாதிரி ரெய்னிங்கு, இந்த மாதிரி தேவையான ஆடியோ லைப்ரரி ஆடியோஸ் வந்து நிறையா கிடைக்குது. அது அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம சினிமாவில் வர
மியூசிக்கு அந்த பிஜிஎம் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காங்க, நிறைய வீடியோஸ் வந்து அந்த மாதிரி தூக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட்லி யூடியூப் லைப்ரரி ஆடியோ வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். சுனோ இருக்குது, சுனோ ஆப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி சப்போஸ் லவ் சாங்ஸு இல்லை சேட் சாங்ஸு இந்த மாதிரி சாங்ஸோ இருந்துட்டும் சரி, இல்லை பிஜி மட்டுமே வேணும் அது மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ளூட்டு இல்லை வயலின்னு இல்லை கித்தாரு பியானோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ட்ரம்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும், அதாவது எனக்கு த்ரில்லாக வேணும் இல்லை சேடாக வேணும் இல்லை லவ் சாங் வர மாதிரி வேணும், இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தாலே அது வந்து உங்களுக்கு தேவையான பிஜிஎம்மாகட்டும் சரி சாங்காக இருக்கட்டும் சரி அது வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி கொடுத்துடும். அது வந்து யாரும் உங்களுக்கு காப்பிரைட் கேட்க மாட்டாங்க. அண்டு அந்த சுனோயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது சுனோவுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் சுனோ வாங்கினீங்கன்னா அதில் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்து தனியாக ஒரு பேப்பர் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பில் உங்களுடைய மியூசிக் வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதன் மூலிமா வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். சுனோ யூஸ் பண்ணுங்கள். அண்டு ஏஐ இமேஜஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறையா இப்போ அவைலபிளான ஏஐ ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. லைக் ஜெமினி இருக்குது, க்ரூக் இருக்குது, மெட்டா ஏஐ இருக்குது. நிறைய ஏகப்பட்ட ஏஐ ஜென்ரேட்டடு வெப்சைட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. சில வந்து லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கும், சில வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அமௌண்ட் பே பண்ணுறத விட நமக்கு ஜெமினி யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளுக்கு வந்து ஒரு 40 இமேஜஸ் வரையும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுங்கள். மெட்டா ஏஐ வந்து அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து மெட்டா யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓல்டு இமேஜஸ் எதாவது இருக்குது, அது புதுவாக ட்ரெண்டியாக யூஸ் பண்ணணும். எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் இமேஜஸ் எல்லாம் பழசு இருக்குது, அது யூஸ் பண்ணி நீங்கள் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுங்கள், குரூப் யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஐ இமேஜஸும் அண்ட் வீடியோஸும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். அது வந்து மானிட்டேஷன் கிடைக்காதுன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி இமேஜஸை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சாங்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் எடிட்டர் லைக் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை இன்ஷாட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடிட்டர்ஸ் வந்து நிறைய நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பித்தாலே அது அந்த எடிட்டிங் கெப்பாசிட்டி அந்த கேப்பபிலிட்டி வந்து அந்த எடிட்டருக்கு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் சுனோலேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் உங்கள் சேனலுக்கு. அண்ட் உங்கள் சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 போடுங்க மேக்ஸிமம். அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க, நிறையா டைம் இருக்குது, எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னா யூஸ் பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் மேக்ஸிமம் நீங்கள் 3 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அண்டு லென்த்தி வீடியோஸ் மோர் தென் 8 minutes வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து ஏதாவது ட்ரெண்டிங் இஷ்யூ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சாங் பண்ணுறோம், டான்ஸ் பண்ணி பண்ணுறோன்னா அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. அண்டு அதை வந்து நல்லா வைரல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஓன் கண்டென்ட்ஸ் கூட வந்து அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குது. அதாவது நீங்கள் எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக சொல்லுங்கள். எடிட்டிங்கில் வந்து அதை கரெக்டாக காட்டுங்க. உங்கள் வாய்ஸ் வந்து சவுண்ட் ஓவர் பேக்ரவுண்டு எல்லாம் வந்து கரெக்டாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி இடத்த சூஸ் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் எல்லாம் கரெக்டாக கொடுங்க. அண்டு எடிட்டிங் ஒர்க் வந்து நல்லா பண்ணுங்கள். அது கிராண்டாக இருந்தாலே உங்கள் வீடியோஸ் வந்து நிறைய வந்து யூடியூப் வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த டயத்தில் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். மார்னிங் 7 to 6 to 9, மதியம் வந்து 12 to 2 அண்ட் நைட் வந்து 7 to 9 இந்த டைம் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நான் பார்த்தது வரைக்கும் யூடியூப் ஸ்டுடியோ வேணால் போய் பாருங்கள். அதிலெல்லாம் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் அவைலபிளாக பார்த்துன்னு இருக்கிறது அந்த டைமிங்ஸ் மட்டும்தான். அந்த டைமிங்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து நல்ல பெரிய சேனலாக வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எதனா உங்களுக்கு தேவைப்பட்டது பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.